தமிழக அரசியல்ல பிக்கஸ்ட் கான்ட்ரவர்சி என்னன்னா கரூர் டிவிகே பிரச்சார விபத்து தான். ஆக்டர் விஜய் நடத்தின ஸ்டாம்பேட்ல 40 பேருக்கும் மேலான உயிரிழப்பு. அந்த டிராஜடிக்கு பின் அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கடும் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, இது தவிர்க்கக்கூடிய விபத்து. என்கொயரி கமிஷன் அமைக்கப்பட்டது, காரணம் கண்டுபிடிக்கப்படும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படும். ஏடிஎம்கேவின் டி. ஜெயக்குமார், மக்கள் பாதுகாப்பு கூட காப்பாற்ற முடியாதவர் மாநிலத்தை காப்பாற்ற போகிறாரான்னு விமர்சிச்சிருக்காங்க. டிஎம்கேவின் சிலர் கவுண்டர் பண்ணாங்க, இந்த விபத்துக்கு விஜய் மட்டும் காரணம் இல்ல, இது ஒரு ஹியூமன் டிராஜடி. சிலர் இதை பயன்படுத்தி அரசியல் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிஸ் கூட இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ்ல புகழ்பெற்ற ஓவியா சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதிகம் பேசப்பட்டது. 40 பேர் உயிர் போயிடுச்சு, ஆனா இதுக்கு எந்த பர்சனல் அக்கௌண்டபிலிட்டியும் எடுக்கல. விஜய் அரெஸ்ட் பண்ணணும்னு அவங்க டிமாண்ட் பண்ணிருக்காங்க. விமர்சகர் சுசி கணேசன், விஜய் அந்த கிரௌட ஹீரோ வர்ஷிப் மாதிரி ட்ரீட் பண்ணினார், ஆனா பப்ளிக் சேஃப்டியை இக்னோர் பண்ணது அன்ஃபர்கிவபிள்னு சொல்லியிருக்காரு. பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூட கடுமையா விமர்சிச்சிருக்காரு. ஸ்டார் பவர் கொண்டு கிரௌட புல் பண்ணலாமே தவிர சேஃப்டிக்கு ஜீரோ ரெஸ்பெக்ட், இது டேஞ்சரஸ் பிரசிடென்ட்னு சிலர் விஜய்க்கு ஆதரவாகவும் பேசினாங்க. சீமான் ஓபனா சொன்னது, இதுக்கு யாராலும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்காம பாத்துக்கலான்னு. சோஷியல் மீடியா பர்ஸ்ல #விஜய் ஃபெயில்ட், #அரஸ்ட் விஜய் ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நெட்டிசன் சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் வரும்போது கூட ஸ்பீச் நிறுத்தலன்னு. அந்த வீடியோ விஜய் இமேஜை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அரசியல்வாதிகளும் செலிபிரிட்டிஸ்களும் மக்கள் வாய்ஸும் சேர்ந்து இந்த சம்பவத்தை பிக்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டார்ம் ஆக்கிருச்சு. ஒரு புறம் விஜய் லீடர்ஷிப் ஃப்ளாப்னு சொல்றாங்க, மறுபுறம் இது ஒரு ஹியூமன் டிராஜடி, பிளேம் கேம் வேணான்னு சொல்றாங்க. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, இந்த கரூர் விபத்து டிவிகேவின் எதிர்கால அரசியல் கிரெடிபிலிட்டிக்கு ஆசிட் டெஸ்ட். விஜய் மக்கள் நம்பிக்கையை மீண்டும் சம்பாதிப்பாரா அல்லது இந்த சம்பவம் அவரோட இமேஜ்க்கு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.